குடும்பத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் வழங்கி இந்த சிறப்பான தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற செயலாளர் முன்னாள் அமைச்சர் சட்டப்பேரவை அறிவிச்சார் கடம்பூர் சி ராஜ் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் மாவட்ட செயலாளர் சகோதரர் திரு SP சண்முகநாதன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் வார்த்தகனை சகோதரர் சீதா செல்லப்பாண்டியன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, நம்முடைய கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் நம் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சியினுடைய நிர்வாகிகளை, தொண்டர்களே, வாரியந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெரியோர்களை, தாய்மார்களே, வாக்கா பெருமக்களே, தொழிலாளர் நண்பர்களே, விவசாயிகளை, விவசாய தொழிலாளிகளே, பத்திரிகையாளர், ஊடகங்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்க நன்றி கலந்த வணக்கம். இன்றைய தினம் நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட தம்பி அந்த கொடி கொஞ்சம் இறக்குங்க தம்பி, கொடி தயவுசெய்து புதிய கொடியெல்லாம் கொஞ்சம் இறக்குங்க, கொஞ்சம் கொடி இறக்குங்க தம்பி, கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க, அந்த படம் எடுக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளராக கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் கடம்பூர் சி ராஜ் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார். அவர் 3 முறை இந்த தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களுக்கு சிறப்பான முறையில் பணியாற்றி நன்மதிப்பை பெற்று அம்மாவுடைய அமைச்சரவையிலே அமைச்சராக இடம்பெற்றவர். அவருடைய காலத்தில் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து இந்த தொகுதியுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டவர். அவர் கழகத்தின் சார்பாக இன்றைக்கு நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். அவருக்கு 2 லட்சத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். அதே போல ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியில் கழகத்தின் சார்பாக முன்னாள் அமைச்சர் மாவட்ட செயலர் திரு SP சண்முகநாதன் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றார். அவரும் அந்த தொகுதியிலே நன்மதிப்பு பெற்றவர், மக்களிடத்திலே அழகாக எளிமையாக பழகக்கூடியவர், அமைச்சராக இருந்து பல்வேறு பணிகளை மேற்கொண்டு அந்த தொகுதியிலே நற்பெயர் பெற்றவர். கழகத்தின் சார்பாக அவரை நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அவருக்கு 2 லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியிலே கழகத்தின் வேட்பாளராக அறிவிச்சவர் திரு சீதா செல்லப்பாண்டியன் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றார். அவர் அமைச்சராக இருந்தவர், மாவட்ட கழக செயலாளர் இருந்தவர். இந்த தூத்துக்குடி மாவட்டத்திலே நன்கு அறிமுகமானவர். அந்த தூத்துக்குடி நகர மக்கள், ஒன்றிய பகுதி மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை கொடுத்து மக்களிடத்தில் நன்மதிக்கப்பட்டவர். அவருக்கு 2 லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். அதேபோல விளாத்திக்குளம் தொகுதிக்கு அதிமுக சார்பாக சகோதரி திருமதி ஆர் சத்யா அவர்களை நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். அவர் ஏற்கனவே உள்ளாட்சி அமைப்பிலே பொறுப்பில் இருந்திருக்கின்றார். நன்கு மக்களிடத்திலே நன்கு அறிமுகமானவர், மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுத்தவர். அவர் உள்ளாட்சி அமைப்பிலே பொறுப்பில் இருக்கின்ற பொழுது மக்களோடு தொடர்பு கொண்டவர். அப்படி மக்களுக்காக பணியாற்றக்கூடிய சகோதரி திருமதி ஆர் சத்யா அவர்களுக்கு 2 லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். ஆக கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி, ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதி, தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி, விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற கழக வெற்றி வேட்பாளருக்கு 2 லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெறும். நம்முடைய சின்னம் அம்மாவின் சின்னம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், விவசாயிகள் சின்னம், தொழிலாளர்கள் சின்னம், வெற்றி சின்னம். 2 லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நம்ம கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்ற அருமை சகோதரர் ஆர் சுந்தர்ராஜ் அவர்களுக்கு குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். அவர் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அந்த தொகுதியிலே பல்வேறு பணிகளை சிறப்புற பணியாற்றியவர். மக்களிடத்திலே நன்மதிப்பு பெற்ற அருமை சகோதரர் சுந்தர்ராஜ் அவர்களுக்கு குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில்
நம் கூட்டணியில் அங்கமைக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக போட்டியிட இருக்கின்றாங்க. அவர்களுக்கு தாமரை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யும். ஆக இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இங்க விவசாயம் நிறைந்த பகுதி. இந்த தூத்துக்குடி கோயில்பட்டி நகரத்தில் கடலை மிட்டாய் இன்னைக்கு இந்தியா முழுவதும் பிரசித்தி பெற்ற தொழில் கடலை மிட்டாய் தயாரிக்கின்ற பணி. அதுக்கு புவிசார் குறியீடு கூட பெற்று தந்திருக்கின்றோம். அதுபோல தீப்பெட்டி தயாரிக்கின்ற தொழில்கள் இங்கே நிறைந்திருக்கின்றது. ஆக வேளாண்மை, விவசாயம் மற்றும் தீப்பெட்டி தயாரிக்கின்ற தொழிற்சாலை, கடலை மிட்டாய் தயாரிக்கின்ற தொழில் நிறுவனங்கள் நிறைந்த பகுதி இந்த கோயில்பட்டி சட்டமன்ற தொகுதி. அதோட இந்த பகுதியில் பனைமரம் நிறைவாக இருக்கின்றது. அந்த பனையேறும் தொழிலாளர்கள் அதிக பேர் இருக்கின்றார்கள். அந்த பனையேறும் தொழிலாளர்கள் இங்கே அதிகம் இருக்கின்ற காரணத்தில் அந்த பனை மரத்தில் இறக்கப்படுகின்ற பதநீர் மூலமாக பல பொருட்கள் தயாரிக்கின்றாங்க. அதே போல உப்பள தொழிலாளர்கள் இங்கே தூத்துக்குடியில் இருக்கின்றார்கள். அவர்களும் உப்பு தயாரிக்கின்ற பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இப்படி பல தொழில்கள் வளர்ந்த மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம். இன்றைய தினம் அதிமுக ஆட்சியில் தான் இந்த தூத்துக்குடி மாவட்டம் வளர்வதற்கு பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இன்றைக்கு விமான போக்குவரத்து சுமார் 750 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தி கொடுத்து பிரம்மாண்டமான விமான நிலையம் இந்த தூத்துக்குடி மாவட்ட மக்களுக்கு தந்திருக்குது. இந்த மாவட்ட மக்களுக்கு மட்டும் இல்ல, பக்கத்தில் இருக்கின்ற தென்காசி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், இந்த மாவட்ட மக்கள் இன்றைக்கு வெளிநாடுகளுக்கும் வெளி மாநிலத்துக்கும் செல்வதற்கு இந்த விமானத்தை பயன்படுத்துறது. அதே போல தூத்துக்குடி துறைமுகம், வஉசி சிதம்பரனார் துறைமுகம், அதை அபிவிருத்திப்படுவதற்கு விரிவுபடுத்துவதற்கு மத்திய அரசில் போராடி வாதாடி நிதி பெற்று அந்த துறைமுகம் விரிவுபடுத்தப்பட்டது. இதையெல்லாம் ஒரு நாட்டுடைய வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருப்பது இந்த துறைமுகம், விமான நிலையம். இரண்டும் அமைந்துள்ள ஒரே மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம். இன்றைய தினம் அதிமுக பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த தொழில் ஈடுபட்டுக்கிட்டு தமிழ்நாட்டில் உப்பள தொழிலில் ஈடுபட்டிருக்கின்ற தொழிலாளர்கள் மழை காலத்தில் பாதிக்கப்படுறாங்க. அவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த மழைக்கால நிவாரணத்தை உயர்த்தி வழங்கப்படும் அதிமுக ஆட்சியிலே. அதே போல இந்த மாவட்டம் சரி, மாநிலத்திலும் சரி, பனைமரங்கள் அதிகமாக இருக்கின்றன. இந்த பனை தொழில் ஈடுபட்டிருக்கின்றவர்கள் அந்த பனை பொருட்கள் உற்பத்தி செய்கின்ற சங்கங்கள் மூலமாக மதிப்பு கூட்டு உற்பத்தி பொருட்கள் தயாரிக்கப்பட்டு அவர்கள் விற்கப்படுவதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும். சந்தைப்படுத்துகின்ற அந்த தொழில் ஈடுபடுகின்ற நிரந்தர வருமானம் கிடைக்கின்ற விதமாக செயல்படுத்தப்படும். பனை உற்பத்தி தொழிலாளர்கள் வாரியத்தில் பதிவு செய்துள்ள பனை தொழிலாளர்கள் அந்த தொழில் ஒரு சில மாதம் தான் இருக்குது, மற்ற மாதத்தில் வருமானம் கிடையாது. அதனால அந்த உப்பள தொழிலாளர்களுக்கு எப்படி அந்த உதவித்தொகை வழங்கப்படுகிறதோ அதே போல பனை ஏறும் தொழிலாளருக்கும் அந்த உதவித்தொகை வழங்கப்படும். அதே போல பனை தொழில் பனை மரம் ஏறுகின்ற பொழுது விபத்தில் ஏற்பட்டு உயிரிழந்தா தற்போது கொடுக்கப்படுகின்ற நிதி உதவியை உயர்த்தி 10 லட்சம் ரூபாய் அந்த குடும்பத்துக்கு நிவாரணத் தொகை வழங்கப்படும். பனையேறும் தொழிலாளருக்கு அவர்களுக்கு தேவையான உபகரணங்கள் விலையில்லாமல் வழங்கப்படும். அதே போல இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். சிந்திச்சு பாருங்க, ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து தமிழகத்திலே ஒரு வரலாற்றை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசு. கல்வியில சிறந்த மாநிலம் என்று சொன்னா அது தமிழ்நாடு. அந்த அளவுக்கு கல்விக்கு முன்னுரிமை கொடுத்த அரசு அதிமுக அரசு. அம்மா இருக்கின்ற பொழுது தமிழ்நாடு அரசுல பல துறைகள் இருந்தாலும் கல்வித்துறைக்கு தான் அதிகமா நிதி ஒதுக்கீடு செஞ்சு கொடுத்தோம், பள்ளி கல்வித்துறைக்கும் உயர்கல்வித்துறைக்கும். அதனால தமிழகத்தினுடைய கல்வி வளர்ச்சி அபரிதமா இருந்தது.
இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை 52% இருந்தது. இன்னைக்கு திமுக ஆட்சியில் அது குறைந்து 48% ஆகிறது. உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு. அண்ணா திமுக ஆட்சியில் 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்தோம், 21 பாலிடெக்னிக் கல்லூரி கொடுத்தோம், 4 பொறியியல் கல்லூரி, 4 வேளாண்மை கல்லூரி, 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி, ஆராய்ச்சி நிலையம் கொடுத்தோம், பாலிடெக்னிக் ஐடி கல்லூரி கொடுத்தோம். இப்படி அதிகமான கல்லூரிகளை கொடுத்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவனை கூட பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம். மத்திய அரசு 2030 அடைய வேண்டிய உயர்கல்வியில் அடைய வேண்டிய இலக்கை 2019 ஆண்டு நாம் அந்த உயர்கல்வி படிக்கக்கூடிய இலக்கை அடைந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, இன்னைக்கு ஒரு அரசாங்கம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இருந்தது அண்ணா திமுக அரசு. அண்ணா திமுக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி என்று மக்கள் பாராட்டுகின்ற அளவுக்கு ஒரு சிறப்பான ஆட்சி நாங்கள் கொடுத்தோம். அதோட நீங்க சிந்திச்சு பாருங்க, கொரோனா காலம் ஒரு வருடம் ஒரு மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்ற சூழல் இருந்தது. அந்த காலகட்டத்தில் கூட விலைவாசி உயரல. ஒரு வருஷங்க மக்கள் வெளியிலே நடமாட முடியல. அந்த வைரஸ், கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டா உயிரிழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுடும். அதையெல்லாம் கருத்திலே கொண்டு அதிமுக அரசு மக்களை கண்ணை இமைகாப்பதை போல பாதுகாத்தோம். நான் முதலமைச்சர் இருந்தபோது 32 மாவட்டத்துக்கு நேரடியா போய் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தில் இந்த கொரோனா வைரஸ் பரவலை எப்படி தடுக்கப்படுகிறார்கள், அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது, விவசாயிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறார்கள், தொழிலாளர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறார்கள், இன்று பல தொழில்கள் எப்படி அந்தந்த மாவட்டத்தில் நடக்குது, அதனால மக்கள் எப்படி பாதிக்கிறாங்க அப்படி என்று ஆலோசனை நடைபெற்று அந்த ஆலோசனைப்பட பல்வேறு நடவடிக்கை எடுத்தோம். அதனால இந்தியாவிலே கொரோனா வைரஸ் பரவல் தடுப்பதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. அது மட்டுமல்ல, ஒரு வருஷம் ஒரு ஆண்டு மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாதது, விலைவாசி உயரல. ஒரு ஆண்டு ரேஷன் கடையில் விலை இல்லாம அரிசி கொடுத்தோம், விலையெல்லாம் பருப்பு கொடுத்தோம், விலையெல்லாம் என்ன கொடுத்தோம், சக்கரை கொடுத்தோம். இந்தியாவிலே ஒரு வருடம் ரேஷன் பொருட்கள் கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். ₹1 வருமானம் கிடையாது, டாஸ்மாக் மூடப்பட்டது, பத்திரப்பதிவு கிடையாது, ரோட் டாக்ஸ் கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது. இப்படி வருவாய் இல்லாம ₹1 வருமானம் இல்லாம கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்கு 40,000 கோடி செலவழிச்சோம். அப்ப கூட பொருளாதாரம் முன்னேற்றம் தான் இருந்தது. அப்படி வருவாய் இல்லாத ஒரு அரசாங்கம் நடத்திய ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அந்த காலகட்டத்தில் மாணவர்கள் மன உளைச்சல் இருந்தாங்க. மாணவர்கள் மன உளைச்சல் என்னுடைய கவனத்தை கொண்டு வந்தாங்க. அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் ஓராண்டு வீணாகிவிட்டதே என்று அவர் மன உளைச்சல் இருந்தாங்க. கல்லூரி மாணவர்கள் மன உளைச்சல் இருந்தாங்க. அந்த மன உளைச்சல் மீட்டெடுப்பதற்கு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் மற்றும் தனியார் பள்ளியில் படிக்கின்ற அத்தனை மாணவர்களுக்கும் ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம். கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆன்லைன்ல வகுப்பு, ஆன்லைன்ல தேர்வு, சிறப்பா படிச்சாங்க. அவர்கள் பட்டப்படிப்பு பட்டம் பெற்றாங்க. பட்டப்படிப்புல இது அதிமுக ஆட்சியுடைய சாதனை. அந்த காலகட்டத்தில் அம்மா உணவகம், இன்றைக்கு ஏழைகள் வேலை இல்லாம இருக்கிறாங்க, கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு அம்மா உணவகத்தின் மூலமாக உணவு தயாரிக்கப்பட்டு சுட சுட 3 வேளை 7 லட்சம் பேருக்கு தமிழ்நாட்டில் கொடுத்தோம். இந்திய வரலாற்றில் எந்த மாநிலத்திலும் ஒரு நாளைக்கு 7 லட்சம் பேருக்கு 3 வேளை உணவு கொடுத்த வரலாறு கிடையாது. கர்ப்பிணி தாய்மார்கள், மாற்றுத்திறனாளிகள், முதியோர்களுக்கு அவர் வீட்டுக்கே சென்று உணவு கொடுத்த ஒரு அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி எந்த அரசாங்கமும் செயல்பட முடியல. நான் முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு கடுமையான வறட்சி, குடிப்பதற்கு கூட தண்ணி கிடையாது. அந்த காலகட்டத்தில் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தனி கவனம் செலுத்தி திறமையா செயல்பட்டு மக்களுக்கு பிரச்சனை இல்லாமல், தங்குதடை இல்லாமல் பாதுகாக்கப்பட்ட நீர் கொடுத்த அரசு அதிமுக அரசு. பிறகு டெல்டா மாவட்டம் கடுமையான புயல், வெள்ள சேதம், அதையும் சரி செஞ்சோம். அதுக்கு பிறகு கொரோனா, அதையும் சரி செஞ்சோம். இப்படி மிக மிக ஒரு கடுமையான சோதனையான நேரத்தில் கூட ஒரு சிறப்பா செயல்பட்டு திறமையான அரசாங்கம் என்பதை நிரூபித்து காட்டிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்னைக்கு திமுக என்ன
புயல் வந்ததா, வெள்ளம் வந்ததா, கொரோனா வந்ததா? ஒண்ணுமே வரல. ஆனா ஊழல் மட்டும் நடக்குது. கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் நடக்காத நாளே இல்ல. 5 ஆண்டு காலம் இதுதான் இந்த ஆட்சியில் பார்க்க முடிந்தது. மக்களுக்கு எந்த ஒரு பெரிய திட்டங்களும் அல்ல. அண்ணா திமுக ஆட்சியில் இருந்ததை விட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 2024-25 1,36,000 கோடி அதிகமா வருமானம் வருது. 5 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறீங்க. என்ன திட்டத்தை கொண்டாந்தீங்க? புதிய கல்லூரி கொண்டாந்தீங்களா? புதிய அரசு மருத்துவமனை கொண்டாந்தீங்களா? புதிய மாவட்டத்தை உருவாக்குனீங்களா? புதிய தாலுகா உருவாக்குனீங்களா? எதுவுமே இல்ல. கடன் அதிகம், வருமானம் அதிகம், புதிய திட்டம் இல்ல. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? மக்களை கொள்ளையடிக்கின்ற ஆட்சி தேவையா? சிந்திச்சு பாருங்க. இந்த வரி எல்லாம் நீங்க, இந்த கடன்லாம் நீங்க தாங்க கட்ட வேணும். சும்மா வந்தா வேடிக்கை பார்த்துன்னு போயிடாதீங்க. இந்த கடன்லாம் தாய்மார்களே, இந்த கடன்லாம் திரு ஸ்டாலின் வாங்கி வச்சுட்டு போயிட்டார். என் தலையில் முதல் உங்க தலை வரைக்கும் இந்த கடன் சுமை நம்ம சுமந்துட்டு இருக்கிறோம். 5 லட்சம் கோடி. சிந்திச்சு பாருங்க. ஒவ்வொருவரும் சிந்திக்க வேணுங்க. இது உங்களுடைய அரசாங்கம். நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற அரசாங்கம். அந்த அரசாங்கம் எப்படி செயல்படும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. 73 ஆண்டு காலம் தமிழகத்திலே 2021 வரை 73 ஆண்டு காலம் பல கட்சிகள் ஆண்டு இருக்குது. காங்கிரஸ், திமுக, அண்ணா திமுக, திமுக, அண்ணா திமுக, திமுக, இப்படி பல ஆட்சிகள் செய்து 2021 தமிழ்நாட்டுடைய கடன் 4,86,000 கோடி. திமுக ஆட்சிக்கு வந்து 2021 இருந்து இப்ப 2026 வரைக்கும் 5 லட்சம் கோடி கடன். அத்தனையும் கொள்ளையடிக்கப்பட்டு விட்டது. இப்படி கொள்ளையடிக்கிற ஆட்சி தொடர வேண்டுமா? அது மட்டுமல்ல, ஸ்டாலின் சொன்னார் 2021 தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டார், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா அரசு காலி பணியிடங்கள் 3 லட்சம், அரசு சார்ந்த காலி பணியிடங்கள் 2 லட்சம், மொத்தம் 5 லட்சம் காலி பணியிடங்கள் அரசின் சார்பா இருக்குது. அதை அனைத்தும் நிரப்பப்படும் சொன்னார். கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் குறிப்பிட்டார். திராவிட முன்னேற்ற கழகம் 5 ஆண்டுல 94,000 அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டது. ஆனா 5 ஆண்டுல ஓய்வு பெற்றவருடைய எண்ணிக்கை 1 லட்சம் பேர். ஓய்வு பெற்றவருடைய எண்ணிக்கை 1 லட்சம். பணி நிரப்பப்பட்டது 94,000. அதுல 6,000 கம்மி. ஏற்கனவே 5 லட்சம், 5,56,000 காலி பணியிடங்கள் இன்றைய தினம் இருக்குது. இப்ப பேசுறார் ஆண்டுக்கு 1 லட்சம் காலி பணிகள் நிரப்பப்படும். எங்க நிரப்பின? ஏற்கனவே உனக்கு வாய்ப்பு கொடுத்தாச்சு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி காலி பணியை நிரப்பல. அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தா படித்த இளைஞர்களுக்கு முழுமையாக வேலைவாய்ப்பு கிடைக்கின்ற விதமாக நடவடிக்கை எடுக்கப்படும். டிஎன்பிசி, அந்த டிஎன்பிசி மூலமாக அதிகமாக வேலைவாய்ப்பு உருவாக்கி தந்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம் தான். அந்த டிஎன்பிசி கூட தேர்வு எழுதுதல் முறைகேடு மிக மிக தில்லுமுள்ளு செஞ்சாங்க. முறைகேடு நடந்தது. அதை கூட முழுமையா இந்த அரசால தேர்வு நடத்த முடியாத திறமையற்ற கையிலாகாத அரசு தொடர வேண்டுங்களா? விலைவாசி இன்னை முட்டுக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு. இன்றைக்கு ஏழைகள் பாதிக்கிறாங்க. அந்த பாதிப்பிலிருந்து மீட்டெடுப்பதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா? திட்டம் தீட்டி கொடுத்தாங்களா? எதுவுமே இல்ல. திட்டம் போடுறாங்க கொள்ளையடிப்பதற்கு, திட்டம் போடுறாங்க ஊழல் செய்வதற்கு. ஆனா மக்கள் படுகின்ற துன்பத்தில் இருந்து விடுபடுவதற்கு எந்த ஒரு புதிய திட்டமும் கிடையாது. இன்னைக்கு விலைவாசி என்ன? அண்ணா திமுக ஆட்சியில் இன்னைக்கு 1 கிலோ அரிசி, இதெல்லாம் நான் மளிகை கடையில் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஏன்னா இந்த ஆட்சியுடைய அவலங்களை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இன்றைக்கு பெரும்பாலும் தமிழகத்தில் சுமார் 70% பேர் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அப்படிப்பட்டவர்கள் இந்த விலைவாசி கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். அப்படி பாதிப்பிலிருந்து மீட்டெடுப்பதற்கு இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. பச்சரிசி, சாப்பாட்டு அரிசி 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 40 ரூபாய், திமுக ஆட்சியில் 75 ரூபாய். பொன்னி புழுங்கல் அரிசி 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 45, திமுக ஆட்சியில் 75. இட்லி புழுங்கல் அரிசி 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 30 ரூபாய், திமுக ஆட்சியில் 55 ரூபாய். கடலெண்ணெய் 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 130 ரூபாய், திமுக ஆட்சியில் 200 ரூபாய். நல்லெண்ணெய் 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 250, திமுக ஆட்சியில் 500 ரூபாய். துவரம் பருப்பு 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 74, திமுக ஆட்சியில் 120. உளுத்தம் பருப்பு 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 79, திமுக ஆட்சியில் 120. இதெல்லாம் அன்றாடம் மக்களுக்கு தேவை, எல்லாம் தேவைங்க. இது உணவுப் பொருள், இது இல்லாத வாழ முடியாது. ஆக இப்படி விலை ஏறுகின்ற பொழுது விலை கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல. ஆனா அண்ணா திமுக அரசாங்கம் விலை கட்டுப்பாட்டு நிதி என்று
நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் கூட்டுறவுத்துறைக்கு 100 கோடிக்கு ஒதுக்கப்பட்டு எந்த உணவுப் பொருள் விலை ஏறுகிறதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக கிடைக்கிறதோ அங்க போய் கூட்டுறவுத்துறையின் மூலமாக கொள்முதல் செய்து கொண்டு வந்து தமிழகத்தில் விலை ஏற்றத்தை தடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஏழைகள் பாதிக்க கூடாது என்பதற்காக அதிமுக அரசு விழிப்போடு இருந்து செயல்பட்டது என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டுறேன். அதே மாதிரி கட்டுமான பொருட்கள் விலை இனிமேல் திமுக ஆட்சி இருக்க வரைக்கும் வீடே கட்ட முடியாது. கனவுல வேணா வீடு கட்டி மகிழலாம். திமுக ஆட்சியில அதிமுக ஆட்சி ஒரு யூனிட் எம்சான் 3000 ரூபாய், திமுக ஆட்சியில் 6000 ரூபாய். ஒரு யூனிட் ஜல்லி 2000 ரூபாய் திமுக ஆட்சியில், திமுக ஆட்சியில் 5500. ஒரு டன் கம்பி 40000 ரூபாய் திமுக ஆட்சியில், திமுக ஆட்சியில் 65000. ஒரு செங்கல் அதிமுக ஆட்சி 7 இருந்து 8 ரூபாய், இப்போ 12 ரூபாயிலிருந்து 14 ரூபாய்க்கு விற்குது. சிமெண்ட் ஒரு மூட்டை 240 ரூபாய் அதிமுக ஆட்சியில், திமுக ஆட்சியில் 350 ரூபாய். மரம் 200% உயர்ந்து போச்சு. வீடு கட்ட முடியுமா? ஏன்னா 5 ஆண்டுல இவ்வளவு விலை உயர்ந்தா எப்படி நடுத்தர மக்கள் ஏழை மக்கள் வீடு கட்டி அவர்கள் வாழ முடியும்? திரு ஸ்டாலின் அவர்கள் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டார், இன்றைக்கு கட்டுமான பொருட்கள் விலை ஏறுகின்ற பொழுது அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்பட்டு விலை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். சட்டமன்றத்தில் நான் கேட்டேன், திரு ஸ்டாலின் அவர்களே 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நீங்க கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றுங்க. கட்டுமான பொருள் விலை உயர்ந்து விட்டது, அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்பட்டு விலை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்குன்னு சொன்னா எந்த நடவடிக்கை எடுக்கல. இங்க திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொடுக்க என்ன தெரியுது? நீங்க நேற்று பாருங்க, உதாரணத்துக்கு நேற்று தினம் தேர்தல் அறிவிப்பு வெளியிடுறார். இந்த டிவி எல்லாம் பார்த்திருப்பீங்க. அறிவிப்பு வெளியிட்டதையும் முடிஞ்ச உடனே நிருபர் கேட்கிறார், என்னங்க இந்த அறிவிப்புல சில விளக்கம் கேட்கிறேன்னு. உடனே அங்க இருக்கிற RS பாரதி அதெல்லாம் சொல்ல முடியாது, அதெல்லாம் சொல்ல முடியாது, தெரிஞ்சா தானே முதலமைச்சர் சொல்ல முடியும். பாருங்க, டிவி போட்டு பாருங்க. அவரு நான் சொல்றேங்கிறாரு, அது சொன்னா தப்பு தப்பா சொல்லுவாருன்னு இவர் இந்த RS பாரதி அந்த தேர்தல் தயாரிக்கின்ற குழு உறுப்பினர் சொல்லுவாங்க, அவர்கிட்ட கேட்க வேணுங்கிறாரு. அப்புறம் எதுக்கு திமுக தலைவர்? இந்த கட்சிக்கு எதுக்கு தலைவர்? அண்ணா திமுக தலைவர்னா அண்ணா திமுக கட்சி வெளியிட்டா அதுல 297 அறிவிப்பு இருக்குன்னா அதை நேரடியாக நான் பார்த்தேன். என்னென்ன அறிவிப்பு மக்களுக்கு தேவை, எப்படி இப்படி கொண்டு போனா அது போய் மக்களுக்கு போய் சேரும் என்று எங்களுக்கு தெரியும். அதை நாங்க சொல்றோம். ஆனா இருக்கிற முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சரா போயிட்டார். வேற என்ன தெரிய போகுது? ஒண்ணுமே தெரியல. அதோட இன்றைக்கு பழனி திருக்கோயில் இருக்குது, பழனி முருகன் கோயில். அதுல அறநிலைத்துறைக்கு சொந்தமான கோயில். அதுல 162 கோடி ரூபாய் எடுத்து 11 திட்டத்துக்கு செலவு செய்யறாங்க. திட்டம் கொண்டு வாங்க, நாங்க வரவேற்கிறோம். ஆனா அரசாங்க பணத்திலிருந்து செலவு பண்ணணும். இன்னைக்கு கோயில் பணத்திலிருந்து எப்படி செலவு பண்ணலாம்? அப்படி இந்த கோயிலுடைய வளர்ச்சிக்கு தான் அந்த பக்தர்கள் காணிக்கா கொடுக்கறாங்க. அந்த காணிக்கை கொடுக்கின்ற பணம் அந்த கோயிலுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும். இதுதான் நம்முடைய பக்தருடைய கனவு. அதுதான் காணிக்கையா செலுத்துறாங்க. ஆனா திமுக ஆட்சியில இதுலயும் கமிஷன் பெறுவதற்கு அறநிலைத்துறை சார்பாக இருக்கின்ற பழனி திருக்கோயில் இருக்கின்ற நிதியை எடுத்து 11 திட்டத்துக்கு செலவு செய்து டெண்டர் விட்டு இன்னைக்கு உயர்நீதிமன்றம் தடையான வழங்கிட்டது. அரசாங்கத்தில் பணம் இல்லையா? நீங்க அரசு பணத்திலிருந்து செலவு பண்ணுங்க. யார் வேண்டாங்களா? புதிய திட்டத்தை கொண்டாங்க. எத்தனை திட்டத்தை கொண்டாந்தாலும் பரவாயில்ல, தேவையான நிதி இருந்தா திட்டத்தை அறிமுகப்படுத்துங்க, மக்களுக்கு நன்மை செய்யுங்க. ஆனா கோயில் பணத்தில் எடுத்து செலவு செய்து எந்த விதத்தில் நியாயம் என்று பொதுமக்கள் கேள்வி கேட்கிறாங்க. என்னிடத்துல பல கோரிக்கை மனு வந்திருக்குது. அதன் அடிப்படையில் தான் இதை நான் தெரிவிக்கின்றேன். அதோட ஸ்டாலின் தேர்தல் அறிக்கையில் சொல்றார், திமுக ஆட்சிக்கு வந்தா 5000 கோயில்ல குடமுழுக்கு செய்யணும். திரு ஸ்டாலின் அவர்களே, இன்னைக்கு நீங்க குடமுழுக்கு செஞ்சு பத்திரிகையில் வந்திருக்குது பாருங்க, பத்திரிகையில் வந்திருக்குது. எதுல? திருச்சி சமயபுரம் மாரியம் கோயில்ல அங்க திருப்பணி நடைபெற்று அந்த மண்டபத்தில் மேற்கூரை இடிஞ்சு விழுந்து ஒரு பெண் பலியாயிருக்கிறாங்க. திரு ஸ்டாலின் திறந்து வச்சது. இப்பதான் திறந்து வச்சார். திறந்து வச்சா ஒரு உயிர் போயிட்டு 2 பேர் காயம் அடைஞ்சிட்டாங்க. இவ 5000 திருப்பணி நடத்தப்படும் சொல்றார். 5000 கோயிலுக்கு குடமுழுக்கு செய்யணும். ஏற்கனவே குடமுழுக்கு செஞ்சு இப்ப உயிர் பலி ஆகிட்டு இருக்குது. ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய ஆட்சி நிலை இதுதான் என்பதை நேரத்தில் தெரிவிக்க வேணும். அதோட கொடுத்தது அதே போல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஓட்ட உடசு பஸ் ஓடிட்டு இருக்குது. உண்மைதானே?
அந்த பஸ்ல ஏறி இறங்கினா தான் உயிர் நிச்சயம். அரசாங்க பஸ்ல அது நகர பேருந்துல ஏறி இறங்கினா தான் நம்முடைய உயிர் நிச்சயம். அந்த பஸ்ல பார்த்தா மேற்கூரை பிரிச்சுட்டு போகுது. மழை காலத்தில் கொடை பிடிச்சிட்டு தான் போகணும். ஓட்ட உடச பேருந்து பேரிச்சம்பளத்துக்கு விற்கிற அளவுக்கு இது பேருந்து ஆகிப்போச்சு. சிவகங்கையில ஒரு ஓட்டுநர் டயர் தேஞ்சு போச்சுன்னு போய் கலெக்டர் ஆபீஸில் எழுதிட்டு போயிட்டார். இந்த பேருந்து ஓட்டுனா விபத்து ஏற்பட்டு. இன்னைக்கு சென்னையில அந்த பிளாட்பாரம் அது உடஞ்சு போய் அந்த பெண் அதுக்குள்ள விழுந்து நடந்து ஓடிட்டே இருக்கிறாங்க. சத்து போட்டு அந்த டிரைவர் நிறுத்தினால உயிர் தப்பிச்சது. அப்புறம் டயர் கல்லிட்டு ஓடுது. இப்படி மோசமான பேருந்து தமிழகத்தில் இயக்கிட்டு இருக்கிறாரு. மேலும் 10,000 பேருந்து புதுசா வாங்கணும். இப்படியே தான் சொன்னார். 5 ஆண்டு காலம் புதிய பேருந்து வாங்கன்னு சொல்லி கடைசி வரை 2,500 பேர் தான் வாங்கினாங்க. பேருந்து தான் புதுசா வாங்கினாங்க. அதிமுக ஆட்சியில் 2015-16 வரை 15,000 பேருந்துகள் புதிய பேருந்துகள் வாங்கி கொடுத்தோம். புதிய பேருந்துகள் வாங்கி மக்கள் பயன்பாட்டு கொடுத்த அரசு அதிமுக அரசு. அது மட்டும் இல்ல, நீங்க பாத்தீங்கன்னா அந்த பேருந்துலாம் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கிலோமீட்டர் ஓட்ட வேணும், அப்படித்தான் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. அதனுடைய ஆயுள் காலம் அதிமுக ஆட்சியில் விரைவு பேருந்து 3 வருஷம் தான் ஓட்ட வேணும். அதுக்கு மேல ஓட்டினா அந்த பேருந்து தகுதியற்ற பேருந்து, அதுல பயணம் செய்ய முடியாது. அதை இன்றைக்கு 7 லட்சம் கிலோமீட்டராக உயர்த்தினாங்க. அதாவது என்னப்பா 7 லட்சத்திலிருந்து 7 இப்படி கிலோமீட்டர் 7 லட்சம் கிலோமீட்டர் அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான் ஓட்டணும். அதுக்கு மேல ஆயுள் காலம் இவ்வளவு நிர்ணயிக்கப்பட்டது. அதுக்கு மேல ஓட்டக்கூடாது. இதுதான் நிர்ணயிக்கப்பட்டிருந்தாங்க. ஆனா கூடுதலா ஆயுட்காலத்தை நீடிச்சாங்க. இதனால அந்த பேருந்தில் பயணம் செய்கின்றவெல்லாம் உயிருக்கு ஆபத்து ஏற்படுகிற நிலை இருக்கும். அண்மையில் கூட ஒரு பேருந்து விபத்துக்காகி பல பேர் இருந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட மோசமான பேருந்து தமிழகத்தில் இருக்கு என்பதை நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். அதோட விளாத்தி குளத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, மூதாட்டி கூட பாதுகாப்பு. இப்படிப்பட்ட அவலாட்சி இந்தியாவில் எங்கேயுமே இல்ல. ஒரு பள்ளி மாணவி பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அந்த மாணவி காணாம போன உடனடியாக மாலை போய் காவல் நிலையத்தில் புகார் செய்யறாங்க. அடுத்த நாள் காவல் நிலையத்தில் புகார் செய்யறாங்க. காவலர் வழக்கை பதிவு செய்யல. பெற்றோர்களே தன்னுடைய பிள்ளைகளை தேடிட்டு இருக்கும்போது அந்த குழந்தை இறந்து கண்டுபிடிக்கப்படுது. அப்படி காவல்துறை இவ்வளவு மோசமா செயல்பட்டு சொன்னா இந்த அரசாங்கத்தின் நிலைமை எண்ணிப்பாருங்க. ஏன்னா சிறுமிக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு பாலியல் சீண்டலால விளாத்திக்குளம் பகுதியில், இன்றைக்கு லேட் நத்தம் என்ற பகுதியில் நம்முடைய ஒரு சிறுமி பள்ளியில் படிக்கின்ற மாணவி இன்றைக்கு பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஆகவே அதிமுக ஆட்சி வந்த பிறகு இதுக்கு முழுமையான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு சட்ட நீதியாக யாரெல்லாம் இதிலே தவறு செஞ்ச அதிகாரிகளோ நடவடிக்கை எடுக்கப்படும். இங்க மட்டும் இல்ல, இங்க இருக்கிற சமூக இந்த மாவட்டத்தில் இருக்கிற சமூகத்துறை அமைச்சர் தூத்துக்குடி ஒரு நிகழ்ச்சியில பங்கு பெற்று பேசுறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 6,999 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அது பாதிக்கப்பட்டவர்களுக்கு 84,000 கோடி நிவாரணம் கொடுக்கப்பட்டதா சொல்றாங்க. எவ்வளவு கேவலம்! போக்சோ வழக்குனா சிறுமி பாதிக்கப்படுகிறார்கள். சிறுமிகள் பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டு அதன் மூலமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது போக்சோ வழக்கு. 6,999 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு சொன்னா இந்த ஆட்சி தேவைங்களா? பெண் பிள்ளைகள் எந்த அளவுக்கு சீரழிக்கப்பட்டிருக்காங்க இந்த ஆட்சியில நாம சொல்லல, சமூகத்துறை அமைச்சரே பதிவு செய்ததான் நான் சொல்றேன். அவள் கொடுக்கப்பட்ட வாக்குமூலம் தான். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா வறுமையின் காரணமா ஸ்டாலின் சொல்றார் திமுக ஆட்சியில் வறுமையே கிடையாது, மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியோட வாழ்றாங்க. உண்மையா? எங்க நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் வறுமையின் காரணமா அவருடைய கிட்னிய முறைகேட எடுக்கிறாங்க. யாரு? திமுக எம்எல்ஏ மருத்துவமனையில கிட்னி முறைகேட எடுக்கிறாங்க. திமுக அரசாங்கமே ஒரு குழு போட்டு அந்த மருத்துவமனையை அங்க போய் சோதனை நடத்தி அந்த கிட்னி முறைகேடு நடைபெற்றது உறுதி செய்யப்பட்டு இன்னும் வரைக்கும் அந்த எம்எல்ஏ மேல் நடவடிக்கை எடுக்கல. அதிமுக ஆட்சிக்கு உடனே இந்த கிட்னி முறைகேடில் ஈடுபட்டுகின்ற நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். எங்க பணத்தை திருடுவாங்க, நகையை திருடுவாங்க, கிட்னி திருடுறது இந்த ஆட்சியில் தான். இந்த ஆட்சியில கிட்னி திருடுறாங்க. பிறகு குமராபாளையத்தில் ஒரு பெண்மணி வறுமையின் காரணமாக கிட்னிய பணத்தாசை காட்டி எடுக்கிறாங்க. ஆனா கிட்னி
அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாத மருத்துவமனை சிகிச்சை பெறுகின்ற போது ஸ்கேன் பார்க்கும்போது கிட்னிக்கு பதிலாக கல்லீரல் எடுத்துட்டாங்க. இனிமேல் இங்கு வந்திருக்கிற நம்முடைய கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பெரியோர்கள், அவருடைய உறவினர்கள், நண்பர்கள் யாராவது இருந்து திமுக மருத்துவமனையில் போய் ஆபரேஷன் பண்ணியிருந்தா ஸ்கேன் பண்ணி பார்த்துக்க உடல்ல உறுப்பு இருக்குதா இல்லையானு. ஏன்னா இந்த ஆட்சி நம்ப முடியல. கிட்னி திருடுகிற ஆட்சி, இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேணுங்களா? டாஸ்மாக் கொல்ல, உங்களுக்கு டாஸ்மாக்னா யாருன்னு தெரியும். யாருங்க? 10 ரூபாய். தமிழ்நாட்டில் 6000 மதுக்கடைகள் இருக்குது. டாஸ்மாக் கடை 6000 கடையில் ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. ஒரு பாட்டிலுக்கு எவ்வளவு வாங்குறாங்க? 10 ரூபாய். நீங்க தான் சொல்றீங்க, உண்மையா சொல்றீங்க. நம்ம ஆட்கள் யாரும் டாஸ்மாக் போகாதீங்க, ஏன்னா அங்க ஒரிஜினல் சரக்கு இல்லைங்கிறாங்க. அதுலயும் ஊழல். அதுல 6000 பாட்டில் வைக்கணும்னா ஒரு நாளைக்கு 10 ரூபாய்னா 1.5 கோடி பாட்டிலுக்கு 15 கோடி, மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி. இந்த 5 வருஷத்துல 24,000 கோடி டாஸ்மாக் கடையில ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகம் வாங்கினதுல கொள்ளையடிச்ச அரசாங்கம் தொடர வேணுங்களா? இன்றைக்கு அமலாக்கத்துறை அதை கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுக்கிறது, நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. அதே போல நகர்ப்புற வளர்ச்சித்துறை, குடிநீர் வழங்கத்துறையில முறைகேடு நடைபெற்றதாக அமலாக்கத்துறை ஆதாரத்தோடு அவள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு இன்னைக்கு சட்ட ஒழுங்கு டிஜிபிக்கு ஆதாரத்தோடு அறிக்கை அனுப்பிச்சு இதுவரைக்கும் எஃப்ஐஆர் பதிவு இல்லை. அதிமுக சார்பா நீதிமன்றத்துக்கு போன நீதிமன்றம் அமலாக்கத்துறை கொடுக்கப்பட்ட ஆதாரம் சரி, அவர்கள் மீது சம்பந்தப்பட்டவர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் தீர்ப்பு கூறியும் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. அதிமுக ஆட்சி வந்த பிறகு சட்ட நீதியாக தவறு செய்தல் மீது நடவடிக்கை எடுக்கப்படும்.